play is equal to 1 ES is equal to 1 changes in the price of a commodity. அந்த பாலை கொஞ்சம் தள்ளி விடு. டேய் எழுதிட்டு கடை தூர போடா. சும்மா வந்துட்டா பால் எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட. எடுத்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போகிறேன்? தேவைன்னா நீ வந்து எடுத்துக்கோ. டேய் டிஸ்டர்ப் பண்ணாதான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். டேய் நான் எத்தனை தடவை சொன்னேன் இங்க வந்து விளையாடாதேன்னு. நான் என்ன பண்றேன் பாரு. நீ எதுக்கு பாக்ஸ் கீழே தள்ளி விட்ட? அது தானா விழுந்துட்டு. நீ தான் வந்து தள்ளி விட்ட. நான்லாம் தள்ளி விடல. நீ தான் போய் சொல்ற. எத்தனை தடவை சொன்னேன் அங்க போய் விளையாடு. நீ தான் தேவலாம் வந்து இங்க வந்து உடச்சிட்ட. பாக்ஸ் சொன்ன என் பாக்ஸ் இங்க வந்து விளையாடாத, அங்க போய் விளையாடு. விட்ரி அடிக்காத, விடு. விடுடி விட்ரி விட்ரி வலிக்குதுடி. நீ தான் என் பாக்ஸ் எதுக்கு தள்ளி விட்ட? விட்ரி 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 விட்ரி. டேய் நில்றா. என்ன ஜோபின், எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற? அக்கா என்ன அடிச்சிட்டா. எதுக்கு அக்கா அடிச்சா உன்ன? நீ என்ன சேட்டை பண்ண? அக்காவை போய் சேட்டை பண்ணியிருப்ப, அதான் அடிச்சிருப்பா. நான் ஒண்ணுமே பண்ணல, அவ தான் என்ன அடிச்சா. அவளை போய் என்னன்னு கேளுங்க. எனக்கு தெரியும், நீ தான் அவளை அடிச்சிருப்ப. அவளை வம்புக்கு இழுத்திருப்ப, அதனால அவள் அடிச்சிருப்பா. பஞ்சாயத்துல நான் வரல, நீயே அவள்கிட்ட போய் சாரி சொல்லு. எல்லாருமே என்னதான் தப்பு சொல்றாங்க, என்ன புரிஞ்சிக்க யாருமே இல்லை. யாருமே என்ன நேசிக்கவே மாட்டாங்க. டேடி நான் சொல்றத கேளுங்க டேடி. அக்கா என்ன அடிச்சிட்டாங்க. அம்மாட்ட சொன்னா கேட்கவே மாட்டாங்க. நீங்களாச்சும் இப்பே கேளுங்க. நீ என்னத்த பண்ண? நீ ஏதாவது சேட்டை பண்ணிருப்பா, அவ அடிச்சிருப்பா. இல்ல டாடி, நான் எதுவுமே பண்ணல, அவ தான் என்ன அடிச்சா. இப்போ நீங்க வந்து அவளை என்னன்னு கேளுங்க. டேடி இப்போ பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன டேடியை டிஸ்டர்ப் பண்ணாது. சே, இவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம்ல கூட தாத்தா இன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் சொல்லல, டெய்லி ஒருத்தங்க வீட்டுக்கு போவேனே. இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிற குட்டீஸ் நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க போவோம். எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஓகே, நான் சொன்னேன்ல வாரம் ரிவைவல் கிட்ஸ்ல ஒவ்வொரு வீட்டுக்கு வருவேன்னு. அதான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சரி, உன் தம்பி எங்க? அவனை பத்தி என்ன பேசாதீங்க தாத்தா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன அவன் மேல டென்ஷன்ல இருக்கிறியா? எதுக்கு உனக்கு டென்ஷன்? அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களே கோவப்பட்டு அடிப்பீங்க. அப்படி என்ன உன் தம்பி செஞ்சான்? சரி, நீ போய் உன் தம்பியை கூட்டிட்டு வா. அதெல்லாம் போக முடியாது, நீங்க வேணா போய் கூப்பிடுங்க. என்ன ஏஞ்சல், நீயே இப்படி எதிர்த்து பேசுற? பரவாயில்ல, உன் தம்பி தானே, கூட்டிட்டு வா போ. சரி, உங்களுக்காக நான் போய் கூட்டிட்டு வரேன். ஜோபின் யார் வந்திருக்கான்னு பாரு, வா. ஜோபின், கிறிஸ்துமஸ் தாத்தா தான் வந்திருக்கிறீங்க. இங்க வா, வந்து உட்காரு, வா. பக்கத்துல வா, உங்க அக்கா கிட்ட உட்காரு. ஏய், அவ கிட்டதான் நீ உட்காரணும். ஏய், தாத்தா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டேங்க. வான்னு சொல்றல, இங்க வா. என்ன ரெண்டு பேரும் இப்படி எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? ஆமா, தாத்தாவும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் உங்க வீட்டு வாசல்ல இருந்து, நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு. ஆமா, ரெண்டு பேர் மேலையுமே தப்பு இருக்குது. ஏஞ்சல் படிச்சுட்டு இருந்த இடத்துல நீ வந்து பால் வச்சு விளையாடலாமா? அதுவே எவ்வளவு பெரிய தப்பு. அது மட்டும் இல்ல, அவ பாக்ஸ கீழே தள்ளி விட்டதுக்கு நீ சாரி கூட கேட்கல. அப்போ அவ உன்னை அடிக்கிறதுலயோ கோபப்படுறது தப்பு இல்லல்ல? அவளுக்கு என் மேல பாசமே கிடையாது தாத்தா. அவ எப்படி
முறைக்கிறா பாருங்க. இவளுக்கும் என் மேல பாசம் இல்ல, எங்க டாடி மம்மிக்கும் என் மேல பாசம் இல்ல. என்னதான் வாழ்க்கையா? என்ன ஜோபின் நீ இப்படி சொல்லிட்ட? அப்படி கிடையவே கிடையாது. உங்க டேடி மம்மிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, செஞ்ச தப்புக்காக சண்டை போட்டீங்க. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னா வீட்டுல சண்டை வரலாம். ஆனா அதுக்குன்னு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. ஏஞ்சல், பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. ரெண்டு பேரும் நான் சொல்றது நல்ல கவனிங்க. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? பாருங்க, செஞ்சது தப்பு தான். ஆனா நீ ரொம்பயும் ஏஞ்சல், உன் தம்பி அடிச்சது தப்பு தான். அவன் சின்ன பையன் தானே, இப்படியா சண்டை போடுறது? ஜோபின், நீ செஞ்சது கூட தப்பு தான். ஆமா, பாரு, உங்க அக்கா படிக்கிற இடத்துல நீ இப்படி வந்து கீழே தள்ளி விட்டு அவளையும் டென்ஷன் பண்ணி விட்டல்ல, அப்படி தப்பு தானே. எங்க அம்மா அப்பா கூட நான் சொல்றத புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. அக்கா சொல்றதான் கேட்காங்க, நான் சொல்றத கண்டுக்கிட்டே மாட்டேங்காங்க. அப்படி கிடையாது ஜோபின். உங்க டேடி மம்மிக்கு உன் மேல பாசம் இல்லாம இல்ல. ஏஞ்சலை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே போலதான் உன்னையும் நேசிக்கிறாங்க. அம்மா அப்பா என்னைக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க வேலையும் பாதிக்கப்படும்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். அவ படிக்கிறானா, நீ அங்க போய் சண்டை போடக்கூடாது. அவன் சின்ன பையன் தானே, அவன் சேட்டையே பண்ணாலும் நீ அவனை இப்படி அடிக்க கூடாது. அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏஞ்சல், நீ அவன்கிட்ட சாரி கேளு. தாத்தா, தப்பு பண்ணத அவன், சாரி எதுக்கு நான் கேட்கணும்? இப்பதான் வசனம் சொல்லி கொடுத்தேன், மறுபடியும் நீங்க அதே சண்டை போடுறீங்க. இங்க பாரு, தப்பு யார் செஞ்சா என்ன? எல்லாரோடும் சமாதானமா இருங்கன்னு பைபிள் சொல்லுது. கண்டவன் சகோதரன்கிட்டயே நீ அன்பு கூடாம இந்த கிறிஸ்மஸ்ல ஜீசஸ லவ் பண்றேன்னு சொல்லி ஜீசஸுக்காக வாழ்றது, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல எந்த பிரயோஜனமுமே இல்ல, தெரிஞ்சுக்கோ. அப்படியா தாத்தா? ஆமா ஆமா ஆமா, எப்பவுமே சண்டை வர்றது, சேட்டை பண்றதுலாம் இயற்கை தான். ஆனா சமாதானமா இருக்கணும். ஜோபின், நீ கூட உன்னைய யாரும் நேசிக்கல அப்படின்னு கவலைப்படாத. உங்க மம்மி டாடி உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதே போலதான் உங்க அக்கா ஏஞ்சலும் உன்னை ரொம்ப நேசிக்கிறா. அப்படிதானே ஏஞ்சல்? ஆமா தாத்தா. தாத்தா, உண்மையிலேயும் தப்பு என் மேலதான். சாரி தாத்தா. பரவாயில்லையே ஜோபின், சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டியே. வெரி குட் வெரி குட். பாத்தியா ஏஞ்சல், அவன் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டா. கை கொடு கை கொடு கை கொடு. ஓகே, ரெண்டு பேரும் இப்ப பக்கத்துல உட்காருங்க பார்க்கலாம். அக்கா தம்பினா என்னைக்குமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஓகே தாத்தா. இன்னொரு வசனத்தை கூட தாத்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்கு அன்பு இல்லைன்னா நீங்க ஆண்டவர் பிள்ளையாவே இருக்க முடியாது. ஆண்டவரை பத்தியே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அதனால எல்லாரும் கூட அன்பா இருக்கணும். அன்பு அது ரொம்ப முக்கியமானது. முழு பைபிளை வாசிச்சீங்கன்னா பைபிளே அன்புக்குள்ளதான் அடங்கும். ஏன் தெரியுமா? பிதா ஒரே பேரான செல்ல குமாரனை உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு குழந்தையா அந்த பூமியில கொடுத்தாரு. அப்போ எவ்வளவு அன்பு நம்ம மேல பிதாவுக்கு. ஆமா தாத்தா. அப்போ நீங்களும் இனிமே சண்டை போடக்கூடாது, நல்ல பிள்ளைகளா இருக்கணும், சரியா? சரி தாத்தா. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஓகே, கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. ஏசப்பா, நான் அந்த நேரத்துல ஏஞ்சல் ஜோபின் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவங்க அன்புள்ள பிள்ளைங்க தான். ஆனா சின்ன சின்ன சண்டையில அவங்க சேட்டை பண்றாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்பு இல்லாம தேவனை அறிய முடியாதுன்னு. நீங்க எங்க மேல அன்பா இருக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். ஏசப்பா, இனிமே நாங்க அன்புள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தாத்தா. ஓகே பிள்ளைங்களா, பாத்தீங்களா? இன்னைக்கு ஜோபினும் ஏஞ்சலும் ஏசப்பா பிள்ளைய அன்புள்ள பிள்ளைகளா மாறிட்டாங்க. நீங்களும் அன்புள்ள பிள்ளைகளா இருங்க. உங்க கூட பிறந்த அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சியை நேசிங்க. ஏசப்பா பிள்ளையா வாழுங்க. அடுத்து நான் யார் வீட்டுக்கு போக போறேன்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற குட்டி உங்க வீட்டுக்கு தான் வர போறேன். அடுத்த எபிசோட்ல உங்களை பாக்குறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ்.